அல்லாஹ் சிறந்த படைப்பா எங்களை முன்மாதிரி வச்சு காட்டுறான். மலக்குமார்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் 80,000 வருஷம் அமல் செஞ்சு கொண்டே தான் இருக்காங்க. கோடான கோடி வருஷமா அமல் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. சுஜூத் அவங்கள படைச்சதுலேருந்து ஒவ்வொருத்தர் சுஜூத்ல இருக்கிறாங்க மலக்குமார்கள். அப்படிப்பட்டவங்களை கூட அல்லாஹ் சிறப்பாக சொல்லல. இந்த மனித படைப்பை தான் அல்லாஹ் சொல்ற சிறந்த படைப்பாங்க. அதிரை சிறந்த படைப்பா அல்லாஹ் ஜலாலுத்தால சொல்றான். இந்த களிமா கொடுத்திராய அவனைத்தான் சிறந்த படைப்பா அல்லாஹ் சொல்றான். 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நபிமார்கள் அனுப்பினான். ஒரு கூட்டத்துக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு அப்படித்தான் நபிமார்கள் அனுப்பினான். ஆனா முழு உலகத்துக்கும் நபியா அனுப்பப்பட்டது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனோட வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தாத்தான் துனியால வெற்றி ஆயிரம். சிறப்பு வாய்ந்த உம்மத்தினெல்லாம் எங்களை அல்ல அவனோட உம்மத்தினெல்லாம் எங்களை தேர்ந்தெடுக்கும். எப்படி இந்த களிமாவுடைய பாக்கியம் எல்லாம் தந்தான், அதுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்தணும். ஏண்டா நபி அவனை சாட்சா அவனுக்கு கூட கண் இமை போல பாதுகாத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க. அவனை உள்ளே கூட பக்கத்துல தான் வச்சு ஓடுவாங்க. ஆனா இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்புல போட்டுக்கொண்டு நெஞ்சில போட்டுக்கொண்டு தூங்க வைப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த களிமாவோட பாக்கியம் கொடுக்கணும். 150 வருஷம் யாரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தாங்க, தௌவத்துல வேலை செஞ்சாங்க. நபி அவங்களுடைய மனைவிக்கு இல்லை, பிள்ளைக்கு இல்லை இந்த களிமாவோட பாக்கியம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வாப்பா அவங்களோட வாப்பாவுக்கும் இந்த களிமாவோட பாக்கியம் கிடைக்கிறது. இதே மாதிரி நிறைய நபிமார்கள் அவங்களோட மனைவிமார்களுக்கு கிடைக்கிறது, அவங்களோட பெற்றோர்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜலாலுத்தால எங்களுக்கு தந்தாங்க. அதுதான் இந்த களிமாவுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து வாழ்ந்தோம்னா துனியார வெட்டி ஆகிரான வெட்டி. எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த பிரகாரம் வாழ்க்கையை வாழ்றது. அல்லாஹ் எதெல்லாம் கட்டளையை வச்சானோ, எதெல்லாம் தகுந்து வாழ சொன்னானோ அவங்களோட தகுந்து வாழ்ந்தோம்னா வெட்டி தான். அதுக்கு சார்பாக நாங்கள் அல்லாஹ் ஏமாத்துறோம்னு நாங்கள் ஏமாத்திட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த துனியாவை அல்லாஹ் ஏமாத்துறோம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அறாமண்டு அல்லாஹ் ஒதுக்கினே எல்லாமே அறான்ட்டான். அது அலால போக கிடையாது, அது எதை வாழ்ந்தாலும் சரி. அதே மாதிரி நபியோட சுன்னத்து அயாத்தாக்குற பெரிய நியமத்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இதாக்கப்பட்டது. ஆனா கடமையாக்கல சுன்னத்தான் வச்சான். நபியாவோட உம்மத்தில சிரமாயிருந்ததுக்காயின்னு அவர் சுன்னத்தாக்குறாங்க. எப்படின்னா யாரு விஸ்வாக்க செய்யறாங்களோ அவனை எடுத்து டைம்ல களிமாவுடைய பாக்கியம் வரும். எப்படி ஒரு நபியோட சுன்னத் அயாத்தாக்குற பெரிய நன்மை இருக்கு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு போக்கல சலாம் சொல்லிட்டு போறது, அதுல எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே மாதிரி வலது காலை வச்சுட்டு போறது, வீட்டுக்கு வலது காலை வச்சுட்டு போறது, மலக்குமார சந்தோஷம் பண்ணுவாங்க, துவா செய்வாங்க. அப்படிப்பட்ட இதில் நான் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறேன். அதே மாதிரி சுபவுடைய தொழுவையை சொல்ல போனா இன்றைக்கு மஹல்லாவில் எல்லா மஹல்லாவும் சொல்ல போனா இந்த சுபவுடைய தொழுவைத்தான் மக்கள் தான் குறைவாய்க்கிறாங்க. எப்படின்னா ஒரு தப்பு கூட நிறைய இல்லை. எப்படின்னா சுபவுடைய சுண்ணத்துக்கு கோடான கோடி கொடுத்தாலும் அந்த சுபவுடைய நன்மை எடுக்கலாம். அது சதக்கா, எவ்வளவு சதக்கா செஞ்சாலும் அந்த நன்மை எடுக்கலாம். இந்த 7 வானம் 7 பூமி இந்த உலகத்தையே சுருட்டி எடுத்து அதை சதக்கா செஞ்சாலும் அதுக்கு ஈடாவாதான் இந்த சுபவுடைய முன்சுண்ணத்துக்குள்ள. இப்ப சுபவுடைய கூலி எப்படிப்பட்ட கூலி இருக்கு எப்படின்னா ஒருத்தர் சுபவுடைய தொழிலை தொழுகிறாரு, தொழுட்டு போக்கள் எல்லாம் வெட்டியாளர்னு பதிவிடப்படாது. அவருக்கு போயிட்டு வெளியே போறாரு, ஒருத்தர் ஏசினாலும் எப்படின்னு அவருக்கு சாபம் விடக்கூடாது. மலக்குமார சாபம் விட்டாங்க இந்த சுபவுடைய தொழுவைக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இமாம் ஜமாத்தையும் அழகான நான் சொல்லுறது. அதே மாதிரி இனிமே எப்படி செய்யறது, தொழுவை எப்படி படிக்கிறது, நாங்கள் எப்படி இனிமே படிக்கிறது. இந்த உலகத்துல எதை படிச்சாலும் ஈரேற்றம் அடையாது. ஆனால் இந்த இல்மா படிச்சோன்னு வச்சுங்களேன் துனியா ரேட்டு 1000 ரேட்டு. அதுக்காக தான் இன்றைக்கு மக்கள் எப்படி போறாங்க, 4 மாசம் போறாங்க,
ஒரு வருஷம் போறாங்க. உலமாக்கள் 15 வருஷம் 10 வருஷம் படிச்ச உலமாக்களே இன்றைக்கு வெளிக்கிழமை செல்றாங்க. ஒரு வருஷம் போறாங்க. ஏன் ஜமாத் போறாங்க? ஜமாத் போறதுக்கு நோக்கம் என்னண்டா எங்களோட ஈமான பலப்படுத்திக்கிறது, எங்களோட வாழ்க்கையை சீராகி கொள்வது. நாங்கள் தொழுகிறது சரியா எனக்கு தோணினாலும் அதில் பிள்ளைகள் இருக்கும். இன்னைக்கு மித்த பேர் தொழுகிறாங்க அப்படின்னா அசருக்கு முன்னுக்கு சுண்ணத்தேக்கு, ஆனால் பின் சுண்ணத்து சொல்லுவாங்க. அசருக்கு பின்னுக்கு சுண்ணத்தே இல்லை, சுண்ணத்து சொல்லுவே இல்லை. மறைவுக்கு கொடுத்தா சுண்ணத்து சொல்லுவேன், மறைவுக்கு சுண்ணத்து சொல்லுவேன், ஆனால் மறைவுக்கு பொருள் சொல்லுவேன். அதே மாதிரி அசருக்கு பொருள் சுண்ணத்தே இல்லை. ஆனால் இன்னைக்கு மித்த பேர் அது கூட தெரியாம இருக்கிறான். அசருக்கு கூட சுண்ணத்து சொல்லுவாங்க. ஏன் அந்த இல்மு தெரியணும். இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு 50 வருஷம் 20 வருஷம் வாழ்றோம்னா அந்த வாழ்க்கையில் நான் இல்மம் படிச்சிடமா, நான் பாத்ரூம் போகிறது சரியா, நான் ஒழு செய்கிறது சரியா, ஒவ்வொன்றையும் நான் படிக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுறோம்? மௌத்துக்கு போகிறவா, மௌத்துக்கு போகிற சான்ஸே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் மௌத்துக்கு முன்னுக்கு ஒவ்வொருத்தரும் சான்ஸ் எடுத்துக்கணும். எல்லா தந்திர வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 4 மாதம் யாரும் உள்ளாட பாதையில போட்டு தயார். இன்ஷா அல்லாஹ் ஒரு நீயத்தை வெளிப்படுத்துங்க. நீயத்துக்கும் கூடி நீயத்தை வெளிப்படுத்துங்க. அடுத்த நீங்க போகலையோ போனீங்களோ அதுக்கு நீயத்தையும் கூடி அல்ல தருங்க. உங்களால் ஒருத்தர் நீங்க போயிட்டு வாரம் இதாச்சொத்தவி கிடைக்குது, அவர் செய்யற காலமெல்லாம் அவருக்கு நன்மை. நீங்க அந்த நன்மையை செஞ்சிக்க மாட்டீங்க, ஆனா அந்த பட்டோலையில உங்களுக்கு நன்மையை கிடைச்ச மாட்டாங்க. அதே மாதிரி 40 நாள் போட்டு யாருவாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட நியத்துகளை வெளிப்படுத்துங்க. நியத்துல கிடைக்கிற கூலி இருக்குது, பிரம்மாண்டமான கூலி. அல்லாஹ்வோட பாதையில போயிட்டு ஒரு நாள் கழிப்பது 1000 நாட்களை விட 1000 மாதங்களை விட சிறந்தது. இங்கள்ள ஒரு நாள் இல்லை, 1000 ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு சமம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 21, 22, 23 முக்கியமான ஒரு ஜமாத்தை பூர்த்தியான முறையில் எடுத்துட்டு போகணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு 3 நாள் போகிறதுக்கு யார் தயார்? இன்ஷா அல்லாஹ் மாசத்துல 3 நாள் உன நீயத்தை வெளிப்படுத்தணும். எவ்வளோ விஷயங்கள் படிக்க இருக்கு. நாங்கள் ஜமாத் போகிறது தின்றதோ குடிக்கிறதோ படிக்கிறதோ இல்லை. அங்கே போயிட்டு படிக்கிறவங்களுக்கு விளங்கும் இந்த தீனுடைய வாழ்க்கைன்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துருவோம்னு விளங்கும். நான் போன மாதம் 3 நாள் போனோம்.